நீதானா? நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன். நான் வந்தது கூட தெரியாம பாட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல் பாட்டு. இதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நடந்த கல்யாணம் அந்த நாள் அது ஞாபகத்துக்கு வரும். அதான் இது எப்பெல்லாம் வருதோ ஸ்ட்ரெயிட்டா ட்ரீம் குள்ளே போயிடுவேன். அதான் நீ வந்தது கூட தெரியல. பாட்டு கேக்குறதுலாம் அப்புறமா இருக்கட்டும். மாத்திரை எல்லாம் போடாம அப்படியே இருக்கு. மாத்திரை சாப்பிடலையா? ஐயோ, டெய்லி இந்த மாத்திரை எல்லாம் போட போர் அடிக்குது காவியா. மாத்திரை போட்டா தானே சரியாகும். அதான் அதுதான் எனக்கு வேணாங்கிற. ஏன்? நீ அப்போதானே எனக்கு மருந்து போட்டு விடுவ. அப்புறம் என்ன அக்கறையா பார்த்துப்ப. இல்லைன்னா அந்த ஒரே புக் எடுத்து மூலையில உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்காக மாத்திரை போடாம இருப்பீங்களா? காவியா, கர்மம், அந்த மாத்திரெல்லாம் வேணாம் காவியா, கசகம். பேசாம ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து போட்டு விட்டுறேன். என் கையெல்லாம் காயம். என்ன என்னாச்சு? கசக்குது. இருங்க இருங்க இருங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் தண்ணியாவது எடுத்துட்டு வா. என்ன இது? தேனு? அது இந்த பழைய படத்துல எல்லாம் இதுதான் விஷம்னு சொல்லி வாயில ஊத்துவாங்க. நான் கூட உன்னை சந்தேகப்பட்டு பயந்துட்டேன். ஆமா, என்ன ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறேன்? இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோம்ல, அது வரைக்கும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அதான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற எதுவும் இல்ல. அதானே. ஒரு மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட கூடாது, உடனே அவனை போய் ஆஃப் பண்றது. நான் என்ன பொய்யா சொல்றேன்? உண்மையதானே சொல்றேன். எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிரியதானே போறோம். நாம 2 பேரும் இன்னும் கொஞ்ச நாள்ல பிரியமாவோமே தவிர பிரியலாம் மாட்டோம். கேவலமா இருக்கு. கஷ்டப்பட்டு சொல்றேன், கேவலமா இருக்குங்கிறா. ஒரு கவிஞனுக்கு மதிப்பே இல்லப்பா. பாப்கார்ன் என்ன சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுக்குற? தேவனை கொடுக்குற, பாப்கார்ன் கொடுக்குற. எனக்கா வாங்கினியா? நான்லாம் வாங்கல. பிரியா செஞ்சா உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விட்டா. நல்லதான் இருக்கு. நீ சாப்பிட்டியா? எடுத்துக்கோ. பிரியா எப்படி செய்வான்னு எனக்கு தெரியும். நீங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். ஒண்ணுல, இந்த காயெல்லாம் ஆற ஆரம்பிக்கிறதுனால ஸ்கின் எல்லாம் ஒரே இச்சிங்கா இருக்கு. கொஞ்சம் அந்த தேங்காய் எண்ணெயை மட்டும் ஊத்துறியா? யூஸ் பண்ண பரவாயில்ல. இல்ல, இன்ஃபெக்ஷன் ஆகும். எனக்காக உயிரே போற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நான் உங்களுக்காக இதை கூட பண்ணலன்னா எப்படி?
அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னன்னு? இந்த காயம்லாம் சீக்கிரமாவே ஆறிடக்கூடாது. ஏன்? ஆறிடுச்சுன்னா ஆ, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காமலே போயிடும்ல, அதான். என்னடா லூசு மாதிரி வளரானேன்னு பாக்குறியா? அப்படிதான். இந்த மாதிரி வலி காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். உனக்கு வாய்ப்பில்லை. காவியா, காவியா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. தேங்காய் எண்ணெய் போட்டு விட சொன்னாரு, அதான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஏன் நீ பண்ணிட்டு இருக்க? ஆ, ஏண்டா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடுன்னு? நான் சும்மா தானடா இருக்கேன். அவளுக்கு எவ்வளவு படிக்கிற வேலை இருக்கு. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். கூடாது. மா, நீ பாவம், வயசான காலத்துல உனக்கு எதுக்கு சிரமம்? நீ விடு, காவியாவே பாத்துப்பா. என்ன காவியா? டேய், யாருக்குடா வயசாயிடுச்சு? ஓ, உனக்கு. காவியாவுக்கும் எனக்கு ஓட்டப்பந்தயம் வச்சா நான் தான் ஜெயிப்பேன், தெரியுமா? ஏமா அப்படி காமெடி பண்ணிட்டீங்க? பாரு, காவியாவே சிரிச்சிட்டா. போதும். ஸ்கூல் படிக்கும்போது நான் தான் ரன்னிங் ரேஸ்ல வின்னரு, தெரியுமா? அப்ப நீ சாதாரண வுமன் இல்ல, வண்டர் வுமன். ஏய், ச்சே, வாய மூடுறா. உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்டா? உன்னை யாருமா கூப்பிட்டா? நீயா வாலண்டரியா வந்துட்டு ஏன் டென்ஷன் ஆகுற? காவியா, நீ ஏம்மா இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. மா, கா சரி, திரும்ப. நான் என்ன போட்டு விடுறேன், திரும்ப. மா, என்ன எல்லாம் வேணாமா. எறும்பு வந்து கடிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஏண்டா, அவ போட்டா எறும்பு கடிக்காது, நான் போட்டா எறும்பு கடிக்குமா? ஆமா, அவளே எப்பயாதான் அத்தி குத்த மாதிரி வரா. அது இங்க எடுத்து விட்டு பேசுற பேச்ச பாரு. என்னது? ஒண்ணு இல்ல. ஏமா, நீ ஸ்கூல்ல 100 மீட்டர்ஸ்ல ஃபர்ஸ்டா இல்ல மேரத்தான்ல ஃபர்ஸ்டா? அப்படின்னா என்னடா? போடு போடா. வரும்யா, உட்கார். உன்னை இப்படி பாக்குறதுக்கு வேதனையா இருக்கு மாமா. நீ காவியாவை காப்பாத்தினது எனக்கு சந்தோஷம்தான். அதே நேரம் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் நிலைமை யோசிச்சு பாத்தியா மாமா? இதெல்லாம் நீ செய்யறதுனால காவியா மனசு மாறும் நினைக்கிறியா? கண்டிப்பா மாறாது. அவ மனச நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் மாமா. அது ஏன் மாமா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஆரம்பத்துல இருந்து நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ உன்னை மாத்திக்கவே மாட்டேங்கிறல்ல. அவளுக்காக மேலும் மேலும் உன்னை நீ காயப்படுத்திக்கிட்டு இருக்க. இங்க பாரு ரம்யா,
அவ என்கிட்ட அன்பா நடந்துக்கிறான்னு நடந்துக்கல, அதெல்லாம் எங்க பிரச்சனை? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன வேணா இருக்கும். தேவையில்லாம நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்காத. கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக ஏன் மாமா இவ்வளவு போராடுற? உன்னை நினைச்சா எனக்கு வேதனையா இருக்கு மாமா. நீ கூட தான் கிடைக்காத ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்க. எனக்கும் அதை நினைச்சா வேதனையா தான் இருக்கு. மாமா, நான் மேல வச்சிருக்கிறது உண்மையான காதல் மாமா. அது தோத்து போகாது. காவியா மேல நான் வச்சிருக்கிறதும் உண்மையான காதல் தான், அன்பு. அது தோத்து போகாது ரம்யா. பரவாயில்ல மாமா, யாரோட அன்பு கடைசியா ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாரு ரம்யா, நீ என்ன மறந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோன்னு பல தடவை அட்வைஸ் பண்ணிட்டேன். உன்னை நீயே ஏமாத்திட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னை அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணலன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காவியாவையும் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா இது என்னமோ தெரியல, என்னைக்கு நான் அவளை தொட்டு தாலி கட்டினோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் காவியா எனக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு முன்னால நான் அப்படி இருந்ததில்லை ரம்யா, ஆனா இப்ப நான் புதுசா மாறிட்டேன். காவியா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி எனக்கு என்னென்னமோ தோணுது. அவளுக்கா நான் எதையும் இழக்க தயாரா இருக்கேன். கூடிய சீக்கிரமே என்னோட அன்பாவை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்வா. நடக்காத ஒரு விஷயத்தை நம்புறது முட்டாள்தனம்னு சொல்வாங்க மாமா. காவிய மனசுல வேற ஏதோ ஒன்னைக்கு இருக்கு மாமா. அதனாலதான் அவளால உன்னை முழுசா ஏத்துக்க முடியல. அத நீ என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு அவளை விட்டு நீயே விலைக்கு போயிடுவ. காவியா மனசுல வேற யாரும் இருக்காங்கன்னு சந்தேகப்படுறியா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு ஒரே கனவு, அவ ஒரு IAS ஆகணுங்கிறது. அதுக்கு இந்த கல்யாணம் இடைஞ்சலா இருக்குன்னு அவ என்னை விட்டு விலகி இருக்கா, அவ்வளவுதான். அவ என்னைக்கு அவ ஆசைப்பட்ட மாதிரி கலெக்டர் ஆகுறாளோ அன்னைக்கு கண்டிப்பா என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழ ஆரம்பிப்பா. மற்றபடி நீ கற்பனை பண்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. உண்மை என்னைக்குமே உடனே புரியாது மாமா. அது மெல்ல மெல்ல தான் புரியும். உனக்கும் புரியும். என்ன நினைச்சு நீ வருத்தப்படுறதை விட உன்னை பத்தி யோசி, அதான் உனக்கு நல்லது. எந்த போ மாமா, போன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷம். பார்த்தி மாமா இந்த வீட்ல எப்படி இருந்தாரு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு தெரியுமா? என்னைக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னில இருந்து அவருடைய நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. இப்போ உன்னை காப்பாத்த போய் எப்படி இருக்காருன்னு பார்த்தல்ல. எனக்கு நல்லாவே தெரியும் காவியா, உன் மனசுல பார்த்தி மாமா இல்ல. ஆனா
அவரு புரிஞ்சுக்காம இருக்காருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. தான் மேல எந்த விருப்பமே இல்லாத ஒருத்திக்காக உயிரை கொடுக்கிற என் மாமாவை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இவர் இப்படி இருக்காரேன்னு நினைச்சு வேதனைப்படுறதான்னு எனக்கு தெரியல காவியா. அளவுக்கு அதிகமா அன்பு இருந்தா நம்மள யோசிக்க விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் பார்த்தி மாமாவும் உன் விஷயத்துல அப்படி நடந்துக்கிறாரு. உனக்காக உயிரே கொடுக்க துணிச்சிட்டார்ல. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் உன் மனசு மாறலையே. எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்காக உயிரே கொடுக்க துணிச்சிட்டார்ல. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் உன் மனசு மாறலையே. எனக்கு நல்லாவே தெரியுது. இனிமேலும் மாறாதுன்னு நான் நம்புறேன். என்னைக்காவது உன் மனசு மாறும்னு மாமா நம்பிக்கிட்டு இருக்க. அந்த நம்பிக்கையை மட்டும் நீ வளர்த்துக்காத. அவரை விட்டு நீ என்னைக்கு வெளியில போறியோ அப்பதான் மாமா எனக்கு முழுசா கிடைக்கும். எப்படியும் நீ மாமாவை ஏத்துக்கிட்டு வாழ போறதே இல்லதானே? அப்படி இருக்கும்போது நீ ஏன் வாழ்க்கையும் அவர் நிம்மதியும் கெடுக்கிற? இங்க பாரு காவியா, தயவு செஞ்சு நீ அவரை விட்டு போயிடு. என் மாமாவை எனக்கு விட்டு கொடு. என் மாமா வேணான்னு முடிவு பண்ணிட்டு தானே? வேணாங்கிறப்ப விட்டு கொடுக்கறதுல உனக்கு என்ன தயக்கம்? என் மாமாவுக்காக ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 15 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவரை விட்டு போயிடு. அவர் இல்லாம என்னால வாழ முடியாது காவியா, வாழ முடியாது. ஒருவேளை என் மாமா எனக்கு கிடைக்கலன்னா நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்து என் உயிரை விட்டுருவேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்குன பாவம் உனக்கு வேணுமான்னு யோசிச்சுக்கோ. மாரியம்மா 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 வேண்டுகிறோம் கரு மாரியம்மா மாரியம்மா. யார் நீ? ஹேய் மஞ்சுமா, என்ன தெரியலையா? நான் தான். என்னது இது கோலம்? மாரியம்மன் கோயில்ல கூழு காய்ச்சி ஊத்துற மாதிரி. எப்படி கரெக்டா சொன்ன? மாரியம்மன் கோயில்ல கூழ் காய்ச்சி ஊத்திட்டு தான் வரேன். கூழு காய்ச்சி ஊத்திட்டு வரீங்களா? எதுக்கு? அது பார்த்தி காவியாவும் வீட்டுக்கு வந்து இன்னையோட 11 நாள் ஆகுது. காயம் பட்டு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டி இருந்தேன். அதனால தான் கோயிலுக்கு போய் கூழ் காய்ச்சி ஊத்திட்டு பார்த்தி காவியாக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். காயம் பட்டு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ அவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டி இருந்தேன். அதனால தான் கோயிலுக்கு போய் கூழ் காய்ச்சி ஊத்திட்டு பார்த்தி காவியாக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மட்டும் அவங்க குடிச்சாங்கன்னு வை, அதுக்கப்புறம் அவங்க வெளியில போலாம் வரலாம், சாதாரணமா கேஷுவலா இருக்கலாம். அனிதா குட்டி, நீ உள்ள போய் 2 டம்ளர் எடுத்துட்டு வா. மாரியம்மா மாரியம்மா கரு மாரியம்மா மாரியம்மா வேண்டுகிறோம் கரு மாரியம்மா. தேங்க்யூ 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 கரு மாரியம்மா. இத கொண்டு போய் பார்த்திபன் மாமாவுக்கும் காவியாவுக்கும் கொடுத்துட்டு வா. போக்குட்டி. ஏய் நில்லு. உங்களுக்கு வேணா நீங்க போய் கொடுங்க, ஏன் பொண்ணெல்லாம் அனுப்பாதீங்க. நீ பண்றதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? இந்த கூலை கொண்டு போய் கொடுத்தா அவன குறைஞ்சா போயிடுவா. நீ போய் கொடுமா, போமா. ஏய் அதை வச்சுட்டு போய் படி போ. நானே போய் கொடுக்குறேன். இது பாரு,
நீ பண்றதெல்லாம் ஒரு நாள்ல ஒரு நாள் உன் அண்ணன்கிட்ட நான் சொல்ல தான் போறேன். அன்னைக்கு உன்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்த போறாங்க. ஆ? கூட பிறந்த தங்கச்சியா அடிச்சு துரத்தும் போது உங்களை மட்டும் என்ன வீட்டுல உட்கார வச்சு அழகு பாப்பாரா? உங்களையும் சேர்த்து தான் துரத்துவாரு. என்ன என் மாமா அக்கா பத்தி நீ ஏடே சொல்றியா? என்னையும் என் பிள்ளைங்களையும் ஒரு நாளும் அவங்க அப்படி நடத்தவே மாட்டாங்க. நீ செய்யறதுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் அனுபவித்த. கவ்யா எந்திரிமா, இத எப்படிமா மாப்பிள? ஆமாம்மா. என்னமாம்மா அது? மஞ்சளுமா கையில வேற கூழு, ஏதாவது வேண்டுதலா? அது நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடும் போது நான் ரொம்ப பதறி பயந்துட்டேன். உங்க 2 பேருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்காக விரதம் இருந்து இன்னைக்கு தான் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு கூழ் ஊத்திட்டு வரேன். என் ஃப்ரெண்டு மகேந்திரா ஊர்ல இருந்து வராமா, சமையல் தடபுடலா இருக்கணும். உங்களை அம்மா கோயிலுக்கு கூட்டு வர சொன்னாங்க. வாங்க. இவங்க சமைக்காம போறாங்களே, நாம சமைப்போம்.